சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால நடைப்பயிற்சி பண்ண முடியல. நடைப்பயிற்சி பண்ணா மூட்டு வலி, கால் வலி எல்லாம் வந்துருது. அதனாலேயே நடைப்பயிற்சி பண்றது இல்ல. நடைப்பயிற்சி பண்ணாததுனால சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல பெரிய சவால் ஏற்படுது. சோ இதை சமாளிச்சு நீங்க வீட்டிலேயே அதுவும் உட்கார்ந்தபடியே கால் வலி வராம என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணலாம்? நடைப்பயிற்சி பண்ணா என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்களோ அந்த அளவுக்கு பலன்கள் உட்கார்ந்துகிட்டே இப்ப நான் சொல்லக்கூடிய பயிற்சிகளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான எக்ஸசைசஸ் என்னென்ன, அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பிசியோதெரபிஸ்ட் அரவிந்த். நீங்க நடக்க முடியலனாலும் பிரச்சனை இல்லை. உட்காந்துக்கிட்டே இப்ப நான் சொல்ற எக்ஸசைசஸ் பண்ணி சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள கொண்டு வாங்க. சரி, வாங்க அந்த எக்ஸசைசஸ் பார்ப்போம். இப்ப பண்ண போற எக்ஸசைசஸ் எல்லாமே நானே டைமரோட தான் பண்ண போறேன். ஸோ நான் பண்ற நேரம் நீங்க என்னை பார்த்து அப்படியே பண்ணீங்கன்னா போதும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் அப்படின்றது நம்ம மசில் எல்லாம் எக்ஸசைஸ் பண்றதுக்கு தயார்படுத்துற ஒரு ஆயத்த பயிற்சி. அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து தலையில இருந்து ஆரம்பிக்கணும். 3 முறை தலைய மேல கீழே அசைங்க. 1 2 3. அப்புறம் வலது பக்கம் இடது பக்கம் இப்படி 1 1 2 2 3 3. அப்புறம் சாய்க்கணும் தலைய. 1 1 2 2 3 3. இந்த மாதிரி சாய்ச்சிட்டு பொறுமையா ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணுங்க. இப்படி 1. இது வந்து 10 முறை ரொட்டேட் பண்ணணும். 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி ஃப்ரண்ட்ல ஒரு 10 டைம்ஸ் பண்ணிட்டு இப்போ பேக்ல இங்க பாருங்க. 1 2 ரெண்டு டைரக்ஷன்லயும் சுத்தணும். 3 4 5 6 7 8 9 10. இப்படி ஒரு 10 முறை பண்ணிட்டோமா? இப்போ ஒரு கையை மேல தூக்கிட்டு சைட்ல 1 2 3. இப்படி நேரா நீட்ட முடியாதவங்க மடக்கி கூட வச்சுக்கலாம். இப்படி கூட 4. இப்படி லேட்டரல் ஃபிளெக்ஷன் பண்ணிக்கணும். 5 6 7 8 9 10. இந்த சைடு 10 முறை பண்ணிட்டீங்கன்னா இந்த கைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்படி ரெண்டு சைடு 10 10 டைம்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கையை இப்போ மடக்கி நீட்டணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரிஸ்டுக்கு இங்க பாருங்க. clockwise 10 times, anti-clockwise 10 times. 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே மாத்தி சுத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ கையை முன்னாடி நீட்டிட்டு இப்படி பின்னாடி இழுக்கணும். இங்க பாருங்க. இப்படி இப்படி நீட்டிட்டு இப்படி பின்னாடி இழுக்கணும். ஸோ இந்த மாதிரி 10 முறை 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டு கையும் கோத்துக்கிட்டு ஸ்பைனுக்கு ரொட்டேஷன் மூவ்மெண்ட் கொடுக்குறோம். இங்க பாருங்க. 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7. தலையும் திரும்பணும். 8 8 9 9 10 10. ஸோ 10 10 டைம்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்பர் பாடி நல்லா வார்ம் ஆயிடும். இப்போ லோவர் பாடிக்கு ஃபர்ஸ்ட் பாதத்துல இருந்து ஆரம்பிப்போம். இங்க பாருங்க. பாதத்தை வந்து குதிக்கால தூக்குங்க, விரல மேல தூக்குங்க. மாத்தி மாத்தி 1 1 2 2 3 3. 10 டைம்ஸ் பண்ணிக்கணும். 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து காலை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். இப்படி 1 2 3 4 5 6 7 8 9
10. ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இப்படி 10 முறை காலை சுத்திட்டீங்கன்னா அடுத்து முன்னாடி நகர்ந்து உட்காந்து ஒரு காலா கீழே அப்படி நீட்டணும். இப்படி நீட்டிட்டு 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. ஸோ இது 10 டைம்ஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு காலம் இங்கே பாருங்க 1 2 சைடில் கொண்டு போகணும் 3 4 இல்லை 10 டைம்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து காலை இப்படி சைடில் கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு வரணும். இந்த மாதிரி 10 டைம்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரைட் காலுக்கு அப்புறம் லெஃப்ட் காலுக்கு. இப்போ ரைட்டுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. இது முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த காலுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது மாதிரி 10 முறை முடிச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு எல்லா மசில்ஸுமே வந்து வார்ம் ஆகிடும். இப்போ நம்ம எக்ஸசைசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸை நம்ம 40 செகண்ட்ஸ் பண்ணணும். 2 கையும் இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 காலையும் இப்படி வச்சிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ 2தையும் ஒரே டைம்ல 1 1 2 2 கையை இப்படி சைடில் கொண்டு போகணும், காலையும் சைடில் கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் இப்போ நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஸோ புரியலன்னா இன்னொரு வாட்டி சொல்லிடுறோம். 2 கையை இப்படி வச்சுக்கிறோம், காலை ஓப்பன் பண்றோம், கையை ஓப்பன் பண்றோம். ஓகே, 1 2 3 ஸ்டார்ட். 1 2 3 4 5 6. முடியலன்னா 20 செகண்ட்ஸ் கூட நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் தொடர்ந்து காலை விரிக்கணும், கையை சைடில் கொண்டு போகணும். நல்லா நெஞ்சு வந்து நல்லா மார்பை ஓப்பன் பண்ணி கையை பேக்ல கொண்டு போயிட்டு காலை சைடில் கொண்டு போயிட்டு பண்ணணும். உங்களால எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. நிறைய பண்ணி டயர்டாயிடக்கூடாது. பிபி பேஷண்ட்ஸ்லாம் ரொம்ப மைல்டாக பண்ணணும். மூச்சு ரொம்ப அதிகமாக வாங்குதுன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இப்போ 40 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ 20 செகண்ட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு கையை இப்படி மேலே தூக்கிட்டு இது 1, அப்புறம் இந்த கை 1 2 2 இந்த மாதிரி நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம டைமர் வச்சு டைம் கணக்கில் தான் பண்ணணும். 40 செகண்ட்ஸ் பண்ணணும். ஒரு தோராயமா நீங்களே கூட அந்த டைமை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இல்லை கடிகாரம் இல்லை ஃபோனில் ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரி வச்சு கூட நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இப்படி 40 செகண்ட்ஸ் உங்களால முடிஞ்ச ஸ்பீட்ல பண்ணுங்க. ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ண வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ண வேண்டாம். ஒரு மாடரேட் ஸ்பீட்ல பண்ணுங்க. நல்லா பண்ண கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்க ஸ்பீடா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த கை ஆப்போசிட் சைட் போகணும், இந்த கையும் ஆப்போசிட் சைட் போகணும். இப்படியே 40 செகண்ட்ஸ் கண்டினியூவா பண்ணணும். தலைக்கு மேல போக முடிஞ்சவங்க தலைக்கு மேல கொண்டு போங்க. முடியாதவங்க கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தான் போகும். ஆனா கை வந்து கிராஸ் ஆகிட்டு போகணும். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எக்ஸசைஸ்ல. ஸோ இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ அகைன் திரும்ப ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கணும். நல்லா ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ரிலாக்ஸ் ஆகி முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸும் சேம் இதே மாதிரி தான். நான் இப்போ சொல்லிடுறேன், நீங்க பார்த்துக்கோங்க. 2 கையும் வச்சுட்டு 2 கையும் இப்படி சைடில் கொண்டு போகணும். இந்த சைட்லையும் இந்த சைட்லையும் மாற்றி மாற்றி பண்ணணும். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி சைடில் கொண்டு போகணும், கீழே கொண்டு வந்துட்டு இப்படி 2 கையும் சைடில் ரைஸ் பண்ணிட்டு டவுன் பண்ணணும். ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 2 கை இப்படி வச்சு 1 1 இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ். உங்களுக்கு வலிக்குதுன்னா 20 செகண்ட்ஸோட ஸ்டாப் பண்ணிடுங்க.
எக்ஸசைஸ் பண்ணும்போது வலி தெரியாது, அடுத்த நாள் தான் வலிக்கும். இந்த எக்ஸசைசஸ்லாம் வாரத்துல 3 நாள் பண்ணா போதும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணீங்கன்னா கூட போதும். டெய்லியும் பண்ணீங்கன்னா மசில் வந்து ஃபெட்டிக்னு சொல்லுவோம். மசில்ஸ்லாம் டயர்ட் ஆயிடும். ஸோ அந்த அளவுக்கு வலி ஏற்படுத்திக்க கூடாது. அதை பார்த்து கவனமா பண்ணுங்க. பிபி பேஷண்ட்ஸ்லாம் டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். இப்போ 40 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க 20 செகண்ட்ஸ். அப்புறம் 4th எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அடுத்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுன்றத சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ காலையும் கையும் ஒன்னா தூக்கணும். 1 1 2. ஸோ காலை தூக்கும் போது கையை மேலே தூக்கணும், திருப்ப கீழே வச்சிடணும். இந்த கால் தூக்கும்போது கையை தூக்கணும், கீழே வச்சிடணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி 40 செகண்ட்ஸ் பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸசைஸ். சரி, இப்போ நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 1 1. இந்த மாதிரி அப்படியே 40 செகண்ட்ஸ் கண்டினியூவா உங்களால முடிஞ்ச ஸ்பீடு பண்ணிக்கிட்டே வாங்க. முடியலன்னா எப்போ முடியலையோ, ரொம்ப மூச்சு வாங்குதோ அந்த இடத்துலயே வந்து ஸ்டாப் பண்ணிடுங்க. கை ரொம்ப வலிச்சாலுமே நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டாம். இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் முடிச்சிட்டோம்னா திருப்ப ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து திருப்ப 40 செகண்ட்ஸ் அப்படியே இன்னொரு செட் நம்ம பண்ணுவோம். ஸோ அதுவுமே நீங்க என் கூட சேர்ந்து பண்ணலாம். மொத்தம் 8 எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் 4 எக்ஸசைஸ் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல இருந்து திரும்ப ஆரம்பிக்கலாம். ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 கையும் இப்படி வச்சுக்கோங்க. ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். 40 செகண்ட்ஸ். இப்படியே நீங்க உங்களால முடிஞ்ச ஸ்பீட்ல காலை சைட்ல வச்சு கையை சைட்ல கொண்டு போயிட்டு பண்ணலாம். நல்லா நெஞ்சை நிமித்தணும், கையை நல்லா பேக்ல போகணும். உங்களோட பின்னாடி இருக்க சட்டை எலும்பு ரெண்டும் இடிக்கிற அளவுக்கு கையை பின்னாடி தள்ளணும், நெஞ்சை நல்லா நிமித்தணும். ஸோ அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ், முடியலன்னா 30 செகண்ட்ஸ், அதுவும் முடியலன்னா 20 செகண்ட்ஸ். எவ்வளோ நேரம் உங்களால என் கூட பண்ண முடியுதோ அந்த நேரம் வரைக்கும் பண்ணுங்க. எந்த கம்பல்ஷனும் கிடையாது 40 செகண்ட்ஸ் பண்ணணும்ட்டு. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்திக்கோங்க. ஓகே, 40 செகண்ட்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட். சரி, ஓகே. இப்போ ரெஸ்ட் 20 செகண்ட்ஸ் முடிஞ்சிருக்கும். இப்போ திருப்ப அடுத்த 40 செகண்ட்ஸ் நம்ம முன்னாடி பண்ணதுதான். ஒரு கையை இப்படி கிராஸ் பண்ணணும், திருப்ப இந்த கை கிராஸ் பண்ணணும். ஸோ இப்படியே மாறி மாறி 40 செகண்ட்ஸ் பண்ண போறோம். ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். சைட்ல 1 1. இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் கண்டினியூவா பண்ணுங்க. நல்லா மூச்சை இழுத்து விடணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது தம் கட்டி பண்ணக்கூடாது. அதே நாய்ஸ் வருது. இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் உங்களால், அதான் முன்னாடி சொன்னது தான், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. பட் பண்ண ஈஸியாகிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். 40 செகண்ட்ஸ் இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒரு 20 செகண்ட்ஸ் அகைன் திருப்ப ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ரெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்து 3rd எக்ஸசைஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3rd சிம்பிள் தான். முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போவே 2 கையுமே இப்படி கொண்டு போகணும் இந்த மாதிரி. ஓகே, ஸோ ரெஸ்ட் முடிச்சுட்டு இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணலாங்களா? 1 2 3 ஸ்டார்ட். எப்படி மாற்றி மாற்றி 2 கையுமே சைடில் இப்படி நீட்டி மடக்கணும். இந்த மாதிரி ஒரு 40 செகண்ட்ஸ். உங்களால எவ்வளோ ஸ்பீடு பண்ண முடியுதோ, எவ்வளோ நேரம் பண்ண முடியுதோ அதுதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஏன் திருப்பி சொல்றேன்னா, நிறைய பேர் அந்த தப்பு பண்ணுவீங்க. ஆர்வமா இருக்கும், பண்ணும்போது ஈஸியா இருக்குன்னு நிறைய பண்ணிடுவீங்க. அடுத்த நாள் அந்த வழி தெரியும். அதனால ஜாக்கிரதையா பண்ணுங்க. இப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த எக்ஸசைஸ் நான் முன்னாடி இப்போ சொல்லிடுறேன். 2 கை இப்படி வச்சுக்கிறோம். கையை தூக்கும்போது காலை தூக்கணும். இந்த மாதிரி
40 செகண்ட்ஸ் பண்ணணும். ரெடி ஆயிக்கோங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். சேர்ல சாஞ்சுக்கிட்டு பண்ணக்கூடாது, சாயாம உட்காந்து பண்ணணும். அதுதான் முக்கியம். ஸோ இந்த மாதிரி கை தூக்குறது மட்டும் நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க கம்மியான கவுண்ட்ஸ் கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் பயங்கரமா வலி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கம்மியாவே பண்ணிக்கோங்க. ஒரு செட்டோட கூட ஸ்டாப் பண்ணிடுங்க இந்த எக்ஸசைஸை மட்டும். அவ்வளோதாங்க, 40 செகண்ட்ஸ் இப்போ முடிச்சிட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த 4 எக்ஸசைஸ் இப்போ நான் சொல்றேன். அடுத்த செட் ஆஃப் 4 எக்ஸசைஸ். இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 2 கையுமே நம்ம இப்படி வச்சுக்கணும். இப்போ பாருங்க, ஒரு கையை முன்னாடி நீட்டும் போது ஆப்போசிட் காலை மேல தூக்கணும். ஸோ 1 1 காலை தூக்கும்போது வலது கால் தூக்கும்போது இடது கை, இடது கால் தூக்கும்போது வலது கை, மாத்தி மாத்தி பண்ணணும். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருக்கும். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். ஒரு காலை தூக்கும்போது ஆப்போசிட் கை, வலது கால் தூக்குனா இடது கை, இடது கால் தூக்குனா வலது கை. இது மாதிரி மாத்தி மாத்தி பண்ணிக்கணும். கையை ஃப்ரண்ட்ல நீட்டி நீட்டி காலை தூக்கணும். ஓகே, இப்போ 40 செகண்ட்ஸ் முடிச்சிட்டிங்க. அப்படியே ரெஸ்ட் எடுங்க ஒரு 20 செகண்ட்ஸ். ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா தேவைன்னா கூட நீங்கள் ரெஸ்ட் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இல்லை டயர்ட் ஆயிடுச்சு சார், இதோடவே எனக்கு டயர்டாக இருக்குன்னா இதோட கூட நீங்கள் எக்ஸசைசஸ் இன்னைக்கானது முடிச்சுக்கலாம். இப்போ அடுத்த எக்ஸசைஸ் நான் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ 2 கையுமே நம்ம இப்படி வச்சுட்டு ஃப்ரண்ட்ல இங்கே பாருங்க, 1 கால், ஒரு காலை நீட்டணும், 2 கையும் நீட்டணும். திருப்ப பேக்ல 2, இந்த மாதிரி மாற்றி மாற்றி 40 செகண்ட்ஸ் காலை ஒவ்வொரு காலை மாற்றி மாற்றி நீட்டணும். கையை 2 கையும் இப்போ நீட்டி நீட்டி பேக்ல எடுக்கணும். ஸோ இது மாதிரி 40 செகண்ட்ஸ் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ஒரு காலை நீட்டுங்க, திருப்ப அடுத்த கால் நீட்டுங்க. கையை முன்னாடி நீட்டி பின்னாடி எடுக்கணும். சைடு வியூவில் கட்டுறேன் பாருங்க, எப்படி. ஓகே, மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா சீட்டோட எட்ஜ்ல நகர்ந்து உட்காந்துக்கோங்க. அவ்வளோதான், 40 செகண்ட்ஸ் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே ரெஸ்ட்லேயே வந்து நான் சொல்கிற அடுத்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணுன்ட்டு அதை கவனிச்சுக்கோங்க. ஸோ சிம்பிள், நம்ம 2 கையும் ஃப்ரண்ட்ல பஞ்ச் பண்ணோம் இல்லைங்களா, இப்படி அதே மாதிரியே சைடில் இப்படி. ஓகே, ஸோ பாடி ஃபுல்லாக 1 1, இந்த கையை இந்த பக்கம், இந்த கையை இந்த பக்கம், காலுக்கு இப்படி நம்ம முன்னாடி இப்படி கொண்டு வந்தோம். இப்போ இந்த சைடு காலுக்கு முன்னாடியே வந்து சைடில் கொண்டு போயிடணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, இப்போ ரெடி ஆயிக்கோங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். கிராஸ் பண்ணி பஞ்ச் பண்ணுங்க, கிராஸ் பஞ்சஸ். இப்படியே தொடர்ந்து 40 செகண்ட்ஸ் பண்ணணும். கஷ்டமா இருந்தா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு கண்டினியூ பண்ணி பண்ணாதீங்க, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன 4 எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் 4 எக்ஸசைஸ் சொன்னேன்ல, அதை மட்டும் நீங்க பார்த்துட்டு கூட அதை பண்ணிட்டு அடுத்த நாள் வேணும்னா இந்த 4 எக்ஸசைஸை நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 40 செகண்ட்ஸ் கையை கிராஸ் பண்ணி நீட்டிட்டீங்கன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். செகண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ ஒரு 20 செகண்ட்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்து நான் அடுத்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. நல்லா சீட்டோட எட்ஜில் நகர்ந்து உட்காந்துட்டு 2 கையும் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. கை இப்படி நீட்டணும், மடக்கி இப்படி நீட்டணும் சைடில். காலையும் அதோட 1 1. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி மொத்தமாக இப்படி கையோட சேர்த்து பேக்கில் இப்படி பண்ணோம். இப்போ வந்து ஜஸ்ட் கையை நீட்டணும், மடக்கணும். இந்த எல்போ இங்கேயே தான் இருக்கும்,
முழங்கை மட்டும் மடங்கி மடங்கி நீட்டணும், அவ்வளவுதான். கை இப்படியே தான் இருக்கணும், மடக்கி நீட்டணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இப்படி 40 செகண்ட்ஸ். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்க. நீங்க இன்னும் ஸ்லோவா கூட பண்ணிக்கலாம். 40 செகண்ட்ஸ்ன்றது 20 செகண்ட்ஸோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம். உங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க, கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. கையை மடக்கணும், நீட்டணும், அதுதான் இந்த எக்ஸசைஸ்ல முக்கியமானது. கையை மடக்கும் போது கால் சேரணும், கையை நீட்டும் போது கால் ஓப்பன் ஆகணும், அவ்வளோதான். 40 செகண்ட்ஸ் இப்போ முடிச்சிட்டோம். ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா அடுத்தது திரும்ப நம்ம இந்த 4 எக்ஸசைஸை ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே ஒன்றா பண்ணிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்ம திரும்ப சொல்லிடுறேன், ஃப்ரண்ட் பஞ்ச். இந்த கையில பஞ்ச் பண்ணும்போது இந்த காலை தூக்கணும், காலுக்கு இந்த பக்கம் கை இருக்கணும். ஓகே, 1 1 அப்படி. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். 1 2. அப்படியே 40 செகண்ட்ஸ் பொறுமையா கையை நீட்டி நீட்டி பஞ்ச் பண்ணி பண்ணுங்க. கஷ்டமா இருக்குன்னா கண்டிப்பா ஃபுல்லா பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணணும். அதுதான் இந்த எக்ஸசைசஸோட பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, நிறைய நாள் பண்ணுங்க, அடிக்கடி பண்ணுங்க. சாரி, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுங்க, நிறைய நாள் தொடர்ந்து பண்ணுங்க. அதுதான் அடிக்கடி பண்ணுங்கன்னு மாத்தி சொல்லிட்டேன். ஸோ அதுதான். இப்போ 40 செகண்ட்ஸ் முடிச்சிட்டோம். அப்படியே ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ், 2 கையும் இப்படி மடக்கி வச்சுக்கோங்க. கையை நீட்டும் போது ஒரு காலை நீட்டணும், அந்த மாதிரி மாத்தி மாத்தி காலை மாத்தி மாத்தி நீட்டணும், கையை நீட்டி நீட்டி மடக்கணும். ஓகே, இப்போ 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் முடிச்சிட்டீங்க. ரெஸ்ட் போதும்னா என் கூட சேர்ந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். இப்படி கையை நீட்டும் போது காலை நீட்டும். இப்படி 40 செகண்ட்ஸ். இப்படியே 40 செகண்ட்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒர்க் அவுட் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் தான் நம்ம இன்னும் எப்படி பெஸ்ட்டான எக்ஸசைசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை மறந்துடாதீங்க, அவ்வளோதாங்க. 40 செகண்ட்ஸ் இப்போ இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். திரும்ப அகைன் 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ 2 கையும் இப்படி வச்சுட்டு முன்னாடி காலை தூக்கிட்டு இப்படி பஞ்ச் பண்ணோம். இப்போ காலுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பாடி ரொட்டேட் பண்ணி பண்ணோம். 1 1 எப்படி. ஓகே, அப்படி 1 2 3 ஸ்டார்ட். நல்ல பாடி எவ்வளோ உங்களால் திரும்ப முடியுமோ திரும்பி பஞ்ச் பண்ணுங்க. ஒருவேளை கால் இது மாதிரி தூக்க முடியல, கஷ்டமா இருக்குன்னா காலை அப்படியே வச்சுட்டு கூட நீங்க பஞ்ச் பண்ணலாம். ஸோ அது உங்க சாய்ஸ் தான். ஸோ இந்த எக்ஸசைசஸ்லாம் டஃப்பாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ல பண்ணுங்க, நான் உங்களுக்கு இன்னும் கூட ஈஸியான எக்ஸசைசஸ் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி கால் தூக்கி பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டர். அந்த நம்ம நிறைய மசில்ஸை யூஸ் பண்ணும்போது தான் நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஃபியூவலாக எடுத்துப்போம். அதுவும் உங்களுக்கு சர்க்கரையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதாங்க. இப்போ 40 செகண்ட்ஸ் இதை முடிச்சிட்டோம். அடுத்து லாஸ்ட் எக்ஸசைஸ். அகைன் எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே பாருங்க. 2 கையை இப்படி மடக்கி வச்சுட்டு காலையும் கையை நீட்டணும், காலை ஓப்பன் பண்ணணும். இப்படி மாற்றி மாற்றி பண்ணணும். ஓகே, ரெடி. ரெஸ்ட் முடிச்சிட்டிங்கன்னா என் கூட சேர்ந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. 1 2 3 ஸ்டார்ட். இப்படி 40 செகண்ட்ஸ் கண்டினியூவாக பண்ண போகிறோம்.
அவ்வளோதாங்க. 40 செகண்ட்ஸ் இந்த எக்ஸசைஸ் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அப்படியே ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ எக்ஸசைஸ் முடிச்சுட்டோம். கூல் டவுன் எப்படி பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே கால் வந்துட்டு இப்படி நீட்டிக்கோங்க. நீட்டிட்டு நல்லா இப்படி ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்படி ஷேக் பண்ணணும். நேராகவும் காட்டலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் காலை இப்படி நீட்டி நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. சேரை நல்லா பிடிச்சி கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. காலை நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஸோ இதை நல்லா பண்ணிட்டீங்கன்னா ஒரு 20 செகண்ட்ஸ் அப்படியே காலை இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணணும். இது கஷ்டமாக இருந்தால் இப்படி ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிங்கன்னா அந்த சர்க்குலேஷன் கொஞ்சம் பெட்டராகும். அப்புறம் நல்லா ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் கை ஷோல்டர் நல்லா அப்படி பொறுமையாக கீழே தொங்க விட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெட்ல படுத்துக்கணும். நல்லா காலை வந்து இப்படி உள்ள வெளியில அசைச்சிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே படுத்துருங்க. படுத்துட்டீங்கன்னா காலு கை எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். எக்ஸசைஸ் பண்ண ஸ்ட்ரெயின் இதோடவே முடிஞ்சிடும். ஸோ 2 மினிட்ஸ் இதே மாதிரி நல்லா ரிலாக்ஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க, அப்படியே படுத்துருந்துட்டு முடிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கான எக்ஸசைசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த எக்ஸசைசஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நீங்க வந்து எங்ககிட்ட ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸசைசஸ்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், இல்லை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பத்தி கத்துக்கணும், உங்க உடம்பை நல்லா இன்னும் பலமா வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே அதற்கான பயிற்சிகள் எல்லாமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேலும் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு பிசியோபிரைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எல்லாரையும் பயன்பெற வைங்க. நன்றி.